அத்தியாயம் 94. அக்னி பிரவீனிடம் பேசிவிட்டு வீட்டினுள் செல்ல திரும்ப அங்கே இவனையே குறுகுருவென பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் மலரின் தம்பி மதியழகன். அவனை அங்கே சற்றும் எதிர்பார்க்காத அக்னி ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டான். இருந்தும் தன் அதிர்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல், மதி, இங்கே என்ன பண்ற? வா, உள்ள போலாம் என்று அவனின் தோள் மீது கை போட்டுக்கொண்டு அவனை உள்ளே அழைத்து சென்றான் அக்னி. உள்ளே வந்ததும் மதி அவனையேதான் சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தான். அதை சிறிதும் கண்டு கொள்ளாதவன் அவனுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு அழைத்து சென்று, நீ ரெஸ்ட் எடு மதி, எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது, எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். அதே நேரம் ஷாலினியை வீட்டினுள் அழைத்து வந்ததும் தீபாவும் அச்சுவும் அவளை தங்கள் அறைக்கு அழைத்து சென்றனர். மலரும் அவர்களுடன் சென்றாள். வெகு நேரமாக ஷாலினி பேச்சற்று சுவரையே பார்த்தபடி அமைதியாக இருப்பதை பார்த்த மலர், ஷாலினி, என்னடி ஆச்சு? எதுக்கு இந்த கோலத்தில் வந்து நிற்கிற? அங்கு என்னதான் நடந்துச்சு என்று தவிப்புடன் கேட்டாள். ஷாலினி மலரின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு, மலர், என் மேலே எந்த தப்பும் இல்லடி, நான் தப்பான பொண்ணு இல்லை. யார் என்னை அசிங்கமாக பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் நீயாவது என்னை நம்புடி, தயவு செஞ்சு என்னை நம்பு என்று அழுது கொண்டே கூறினாள். ஏய் பைத்தியமே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி? அனாதையா நின்ன எனக்கு துணையா நின்னபடி நீ எதுக்கடி இப்படியெல்லாம் பேசி என் மனசை காயப்படுத்துற? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ எப்படி மாறண்ணன் கூட? உனக்கு இந்த நிலைமை எப்படி வந்துச்சு என்று மலர் கலங்கிய குரலில் கேட்டாள். ஷாலினியும் தன் கண்ணீரை துடைத்தபடி நேற்று நடந்ததை ஒன்று விடாமல் கூறத் தொடங்கினாள். நேற்று ஷாலினியின் தோழி வர்ஷினிக்கு பிறந்த நாள் என்பதால் ஒரு ரெஸ்டாரண்டில் தோழிகள் அனைவரும் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அதனால் ஷாலினியும் தன் வீட்டினரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டுதான் கிளம்பினாள். ஆனால் அவள் சென்ற பாதி வழியிலேயே ஆட்டோ ஓட்டுநர் திடீரென ஷாலினியின் முகத்தில் மயக்க மருந்தை வைத்து மயங்க செய்திருக்கிறான். பின்னர் சுயநினைவை இழந்த அவளை ஒரு காரில் ஏற்றி அனுப்பிவிட்டான். நெடுநேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்தபோதுதான் அவளுக்கே புரிந்தது, தன்னை யாரோ கடத்தி தெரியாத இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஷாலினி மயக்கம் தெளிந்து கண் விழித்த போது மாலை பொழுதாயிருந்தது. யாராவது வந்து தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கம் அவள் நெஞ்சில் அலை மோதியது. ஆனால் நேரம் நகர நகர அவளது அந்த நம்பிக்கை வெறும் கனவாகவே கலைந்து போனது. சுற்றிலும் கனிந்திருந்த இருட்டும் ஜன்னல் வழியாக வீசிய சில்லென்ற காற்றும் அவளது பயத்தை இன்னும் அதிகப்படுத்தின. பசியும் தாகமும் அவளது குடலை உருக்கியது. தொண்டை வறண்டு போய் அடைக்க உடலின் ஒவ்வொரு நரம்பும் வலியால் தவித்தது. இருண்ட அந்த அடைப்பட்ட அறையில் பயத்தின் பிடியில் தன் உடலை தானே குறுக்கி கொண்டு மூளையில் முடங்கி கிடந்தாள். யாராவது வரமாட்டீங்களா என்று மனதிற்குள் கதறியபடியே ஒவ்வொரு நொடியையும் நரக வேதனையுடன் கடத்தினாள். இரவு 9 மணி வாக்கில் அவள் இருந்த அறையின் கதவு சத்தத்துடன் திறக்கப்பட்டது. பயத்தின் உச்சத்தில் இருந்த ஷாலினி சோர்ந்து போன கண்களை மெதுவாக உயர்த்தி வாசலை நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே அவளது கல்லூரியின் சீனியர் பிரதாப் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் அவளை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி தாண்டவமாடியது. அவளை பார்த்த அடுத்த கணமே ஷாலினிக்கு அனைத்தும் புரிந்தது. தன்னை பழிவாங்குவதற்காகவே இவன் கடத்தி வந்திருக்கிறான் என்று. பிரதாப் தொழிலதிபரின் ஒரே செல்ல மகன். அதிகாரமும் அசைக்க முடியாத பணபலமும் பின்புலமும் கொண்ட அரசியல் செல்வாக்கு உடையவன். கேட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக தன் காலில் கிடக்க வேண்டும் என்ற திமிரிலேயே வளர்ந்தவன். அனைத்தும் அவனது பணத்திற்கு முன்னால் தூசிக்கு சமம். அந்த அதிகார பலமும் எதை வேண்டுமானாலும் செய்து தப்பித்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் தான் இன்று ஷாலினியை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அவள் படித்து கொண்டிருந்த கல்லூரியில் சீனியராக இருந்த பிரதாப்பின் பார்வை ஷாலினியின் மீது விழுந்தது. வழக்கமாக ஒரு பெண்ணை பிடித்தால் காதல் அல்லது அவளை மனைவியாக்க நினைக்கவே ஆண்களுக்கு தோன்றும். ஆனால் பணத்திமிரில் சாக்கடை குணமுடைய இவனோ தன் பணபலத்தை காட்டி நேரடியாக அவளை தன் இச்சைக்கு இணங்குமாறு படுக்கைக்கு அழைக்க, அவனது அந்த அசிங்கமான எண்ணத்தை உணர்ந்த அடுத்த கணமே கல்லூரியின் நடுவே அத்தனை மாணவர்களின் முன்னிலையிலும் அவனது முகத்தில் ஓங்கி அறைந்து அவனது திமிரை உடைத்தெறிந்தாள் ஷாலினி. அன்று அத்தனை பேர் முன்னிலையிலும் தனக்கு கிடைத்த அந்த அவமானத்தை இன்றும் அவனால் சிரித்து கொள்ள முடியவே இல்லை. அந்த பழிவாங்கும் வெறிதான் இன்று அவளது வாழ்க்கையையே அடியோடு அழித்துவிட வேண்டும் என்ற கொடூர எண்ணத்தோடு அவளை மிருகத்தைப் போல விரித்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஷாலினி, என்னை நீங்க எதிர்பார்க்கவே இல்லைதானே என்று சிரிப்புடன் அவளை நோக்கி நெருங்கினான் பிரதாப். அவன் நெருங்கி வரும்போதே அவனது நோக்கத்தை புரிந்து கொண்டாள் ஷாலினி. ஆனால் அவளது கண்களில் பயமோ
அவனிடம் கையேந்தும் கெஞ்சலோ சிறிதும் இல்லை. உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் பயம் உறைந்திருந்தாலும் அதை தன் முகத்திலோ குரலிலோ காட்டிக்கொள்ளாமல் நிமிர்ந்த பார்வையோடு அவனை வெறித்து பார்த்தாள். அவளின் அந்த நிமிர்ந்த பார்வையும் தைரியமும் பிரதாப்பின் ஆத்திரத்தை மேலும் அதிகப்படுத்தியது. தன்னிடம் கதறி அழுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு அவளது இந்த தைரியம் சகித்து கொள்ள முடியாத கோபத்தை தந்தது. என்னடி, இன்னும் அதே திமிரா என்று கத்தியவன் பாய்ந்து சென்று அவளது தலைமுடியை கொடூரமாக பற்றி இழுத்தான். வலி தலைக்கேற கண்கள் கலங்கினாலும் அவனது கைப்பிடியிலிருந்து தன் தலையை விடுவிக்க முயலாமல் அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அரைஞ்சப்போ நான் எப்படி அவமானப்பட்டேன் தெரியுமாடி? அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டேங்கிற உன்னோட அந்த திமிர அடியோட அழிக்கத்தான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன் என்ற ஆத்திரத்தில் அவள் முடியை இறுக பற்றினான் பிரதாப். தலைமுடி பற்றி இருந்த அவனது கையை தன் கைகளால் தட்டிவிட முயன்றவாறே அவனை அருவருப்புடனும் ஏளனமாகவும் பார்த்து அவனின் முகத்தில் காரி துப்பிய ஷாலினி, சீ, தொட்டு பேசாதடா பொறுக்கி. உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஒரு பொண்ணோட உடம்பு கெடுத்துட்டா அவளோட வாழ்க்கையே அடியோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாதுடா. எனக்கு இங்கே என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு வெறிநாய் கடிச்சிச்சுன்னு அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு என் வாழ்க்கையை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். உன்னால் என் தன்மானத்தையும் என் தைரியத்தையும் அசைக்கவே முடியாது என்றாள் ஷாலினி வெறியுடன். அவளது இந்த அசைக்க முடியாத தைரியமான வார்த்தைகள் பிரதாப்பிற்கு அடக்க முடியாத ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அந்த கோபத்தில் அவளின் கன்னத்தில் ஓங்கி அறைய அவளது உதடு கிழிந்து இரத்தம் பீரிட்டு வழிந்தது. உயிரே போகும் அளவிற்கு வலி. அதை சிறிது முகத்தில் காட்டாமல் அவனை அத்தனை வெறுப்போடு ஏளனமாக பார்த்தாள் ஷாலினி. அவளின் இந்த அஞ்சாத தைரியம் பிரதாப்பை மேலும் வெறி பிடிக்க வைத்தது. ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்றவன் மாறி மாறி அவளது கன்னத்தில் அரைந்து தலைமுடியை கொடூரமாக பற்றி இழுத்து அங்கிருந்த சுவரில் ஓங்கி தள்ளினான். அதில் சுவரில் மோதிய அவளது தலையின் முன்பகுதி பிளந்து செந்நிற ரத்தம் தாரை தாரையாக முகத்தில் வழிந்து இறங்கியது. உடம்பெல்லாம் வலியால் தவித்த போதிலும் காயங்களோடு இரத்தம் வலியும் தன் முகத்தை உயர்த்தி அவனை பார்த்து சிரித்தாள் ஷாலினி. அவனின் அந்த நக்கலான சிரிப்பை கண்டு பைத்தியமே பிடித்தது போல் தன் தலையை பிடித்து கொண்ட பிரதாப் ஆ என்ற அந்த அறைய அதிரும் அளவிற்கு கத்தினான். சிரிக்காதடி, சிரிக்காத. நீ சிரிக்கும் போது எனக்கு கோபமா வருது. நீ அழணும்டி, நீ கதறி அழணும் என்று கத்திக்கொண்டே வெறியுடன் அவளை நெருங்கியவன் அவளை பலவந்தமாக அணைத்து முத்தமிட நெருங்கினான். அப்போது டமார் என்ற சத்தத்துடன் அந்த கதவு உடைந்து விழ சிங்கமென கம்பீரமாக அந்த அறையினுள் நுழைந்தான் மாறன். கதவு உடைந்த சத்தத்தில் அதிர்ச்சியடைந்த பிரதாப் வாசலின் பக்கம் திரும்ப அங்கே கோபக்கனல் தெரிக்கும் கண்களுடனும் மிடுக்கான தோரணைகளுடனும் நின்று கொண்டிருந்த மாறனை பார்த்து, யார் இவன் என்று புரியாமல் எரிச்சலுடன் பார்த்தான். ஷாலினியோ காயங்களோடும் குருதி வலியும் முகத்தோடும் தன் கண்கள் மின்ன மாறனையே பார்த்தாள். அவன் கண்டிப்பாய் தனக்காகத்தான் இந்த இடத்தை தேடி வந்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. உண்மையில் ஷாலினியை காலையிலிருந்து காணவில்லை என்று தெரிந்ததிலிருந்து மலரின் தம்பி மதியழகனுக்கு பயமாக இருந்தது. அக்னி ஊருக்கு செல்லும் போது, ஏதாவது அவசரனா மாறனை தொடர்பு கொள் என்று மாறனின் ஃபோன் நம்பர் கொடுத்தது நினைவுக்கு வர, உடனே யாருக்கும் தெரியாமல் அருளின் ஃபோனிலிருந்து மாறனுக்கு அழைத்து, ஷாலினியை காலையிலிருந்து காணல என்ற தகவலை கூறிவிட்டான் மதி. போலீஸ் அதிகாரியான மாறனுக்கு ஒரு பெண் கடத்தப்பட்டிருக்கிறாள் என்றால் அதன் பின்னணி என்னவாக இருக்கும் என்று யூகிக்க வெகு நேரமாகவில்லை. அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஷாலினியின் ஃபோன் லொகேஷனை வைத்து அவள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை துல்லியமாக கண்டுபிடித்து விட்டான் மாறன். தான் மட்டுமே தனியாக சென்று அவளை மீட்கலாம் என்றுதான் முதலில் நினைத்தான். ஆனால் தற்போதைய சூழலில் தான் மட்டும் அவளை தனியாக அழைத்து சென்றால் அவளின் குடும்பம் சந்தேகப்பட்டு பேச்சை வேறு மாதிரியாக திருப்ப வாய்ப்புள்ளது என்பதை உணர்ந்த மாறன் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரையும் தன்னோடு அழைத்து கொண்டு தான் அந்த இடத்திற்கு புயலென வந்திருந்தான். உள்ளே நுழைந்த அடுத்த கணமே அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து விட்டான் மாறன். அவ்வளவுதான், புயலாக மாறி பிரதாப்பை புரட்டி எடுத்து விட்டான். மாறன் காட்டிய ஆக்ரோஷத்தில் அவன் விட்ட அடியில் பிரதாப்பினால் நிமிர்ந்து நிற்க கூட முடியவில்லை. இரத்த வெள்ளத்தில் பாதி தள்ளாட்டத்துடன் சுருண்டு கிடந்தவளை உடன் வந்த 2 காவலர்கள் இழுத்து சென்றனர். ஷாலினி இருக்கும் நிலையை பார்த்த இன்ஸ்பெக்டர், சார், அந்த பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் சார் என்று கூறிய போதுதான் ஷாலினியின் நினைவே வந்தது மாறனுக்கு. அங்கே சுவரோரமாக ஆடை களைந்து வீங்கிய உதடுகளோடும்
முகம் முழுவதும் குருதி காயங்களோடும் உறைந்து நின்று கொண்டிருந்தவளை பார்க்கவே அவனுக்கு நெஞ்சம் கனத்து போனது. அவளை நோக்கி அவன் 2 அடி முன்னேற அவ்வளவு நேரமாக உடலின் வலியையும் நெஞ்சின் பயத்தையும் அடக்கி வைத்திருந்தவள் தன் பலமெல்லாம் தீர்ந்து போய் மாறனின் கரங்களிலேயே மயங்கி மூர்ச்சையாகி சரிந்தாள். மயங்கி விழுந்தவளை தன் வலிய கரங்களில் பூ போல ஏந்தியவன் அவள் காயம்பட்ட முகத்தை பார்த்த நொடி அவனுள் எங்கோ ஒரு மூலையில் இனம் புரியாத வலி உயிரை உருக்கியதை அவனால் தடுக்கவே முடியவில்லை. எப்போதும் இரும்பாக இருக்கும் தன் மனதின் அந்த மெல்லிய உணர்வை ஒருபுறமாக ஒதுக்கியவன் அவளை தன் மார்போடு அணைத்து தூக்கி கொண்டு அந்த அறையிலிருந்து விரைவாக வெளியேறினான். அடுத்த 1 மணி நேரத்தில் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு இன்ஸ்பெக்டருடன் இணைந்து அவளது வீட்டின் முன் கொண்டு வந்து நிறுத்தினான் மாறன். இரவு வெகுநேரமாகியும் ஷாலினியை காணாத பயத்தில் இருந்த வீட்டார் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் என்று பேசிக்கொண்டிருந்த போதே வீட்டின் வெளியே போலீஸ் ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அத்தனை பேரும் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வந்து பார்க்க அங்கே ஜீப்பிலிருந்து தானாக இறங்க முடியாமல் தள்ளாடிய ஷாலினிக்கு மாறன் கை கொடுத்து உதவி இறக்கி கொண்டிருப்பதை பார்த்தனர். காயங்களோடும் கிழிந்த உதடுகளோடும் நின்றிருந்த தன் குடும்பத்தை பார்த்த ஷாலினியின் கண்கள் கணப்பொழுதில் கண்ணீரில் நிரம்பி வழிந்தன. தன் பெற்றோரையும் உறவுகளையும் கண்டதும் தான் அடைந்த அத்தனை நரக வேதனைகளும் நெஞ்சில் அடைத்தது. அவளது பார்வை தன் குடும்பத்தின் அணைப்பிற்காக ஏங்கி தவித்தது. காணாமல் போன தன் வீட்டு பெண் இப்படி இரத்த காயங்களுடன் வந்து நிற்பதை பார்த்த வீட்டின் பெண்கள் அனைவரும் பதறியடித்து கொண்டு அங்கே நெருங்கினார்கள். ஆனால் அங்கிருந்த ஆண்களோ மாறனை பற்றி ஏற்கனவே நன்றாக தெரியும் என்பதால் கோப கனல் தெறிக்க அவனை பார்த்தனர். மூர்த்தி தன் தம்பி மகளின் நிலையை உணராமல் மாறனை நோக்கி நகர அதற்குள் அவரின் தம்பி மாதவன் பாய்ந்து வந்து மாறனை திட்டத் தொடங்கினார். நீயா எங்களை ஆஃபீஸ்ல இருந்து துரத்துனது பத்தாதுன்னு இப்ப எங்க வீட்டு பொண்ணையும் இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கியடா பாவி என்று அவர் கத்தியதை கேட்டதும் ஷாலினியை நோக்கி பதறியடித்து ஓடி வந்த பெண்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் அப்படியே நின்ற இடத்திலேயே உறைந்து போயினர். தன் மகள் உயிருக்கு போராடி வந்து நின்ற கோலத்தை கூட மறந்து, அண்ணா என்ன சொல்றீங்க, உங்களை ஆஃபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்களா, எதுக்கு அண்ணா என்று அண்ணனிடம் அதிர்ச்சியுடன் கேட்டார் ஷாலினியின் தாய் தேவகி. ஆமா தேவகி என்றான் மாதவன். ஆபீஸில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூற அதை கேட்டு பெண்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர். அதிலும் செல்விக்கு இது தாங்க முடியாத பேரிடியாக இருந்தது. என்னங்க மாதவன் தம்பி என்ன சொல்றாரு என்று படபடப்புடன் கேட்க அதற்கு மூர்த்தி அமைதியை மட்டுமே பதிலாக கொடுத்தார். அந்த அமைதியே மாதவன் சொன்னது அனைத்தும் உண்மைதான் என்பதை உரக்கச் சொன்னது. அதை கேட்டதும் ஆங்காரத்தின் உச்சிக்கே சென்ற செல்வி மாறனின் பக்கம் திரும்பி, யாருடா நீங்களா, எதுக்குடா எங்க குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, இத்தனை நாளா எங்க இருந்தீங்கன்னே தெரியல, அந்த ஓடுகள் இந்த வீட்டை விட்டு போனது மட்டும் இல்லாம உங்க கூட சேர்ந்துக்கிட்டு சோறு போட்ட குடும்பத்துக்கே துரோகம் பண்ண பாக்குறாளே என்று பாய்ந்து கத்தினார். அத்துடன் நிறுத்தாமல், என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்த அந்த ஓடுகாலி சிறுக்கி நல்லாவே இருக்க மாட்டா, அவ குடும்பமே அழிஞ்சு போகும் என்று விஷத்தை கக்கும் வார்த்தைகளால் சாபமிட அதற்கு மலரின் தாய் கூட ஒரு வார்த்தை மறுத்து பேசவில்லை. அமைதியாகவே நின்றிருந்தார். ஆனால் அவரின் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இங்கு செல்விக்கு மேல் தேவகி தன் மகளின் மேல் பாய்ந்து கத்தத் தொடங்கினார். இரத்த காயங்களோடு தள்ளாடியபடி நிற்கும் பெற்ற மகளை பார்த்து இறக்கப்படுவதற்கு பதிலாக தேவகியின் வாய் நாகமாக சீறியது. உண்மையை சொல்லுடி, இவனோட தானே காலையிலிருந்து ஊர் சுத்திட்டு வந்த, பெத்த பிள்ளைய காணோன்னு நாங்க காலையிலிருந்து சோறு தண்ணி இல்லாம கிடக்குறோம், ஆனா நீ இவன் கூட ஜோடி போட்டுட்டு வந்து நிக்கிற என்று தகாத வார்த்தைகளால் அவளையும் மாறனையும் இணைத்து பேசி அவளை அடிக்கத் தொடங்கினார் தேவகி. தேவகி பேசியதில் ஷாலினி காயப்பட்ட உதடுகளோடு கதறியால அக்னி பிளம்பாக அவளுக்கு முன்னே வந்து நின்றான் மாறன். சி, நீங்க எல்லாம் மனுஷங்களா என்று மாறன் கத்த அதில் தேவகி பயந்து பின்வாங்கினார். இங்க பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற பொண்ணோட நிலைமையை பார்த்து கூடவா உங்களுக்கு தோணல? உங்க சொந்த பொண்ணு உடம்பெல்லாம் அடிபட்டு இரத்த காயங்களோட வந்து நிக்கிறா, அவகிட்ட என்னாச்சுன்னு கூட விசாரிக்காம அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ்ல நடந்தத இவங்க 1க்கு 2 சேர்த்து பொய் சொல்றாங்க என்று ஆத்திரத்துடன் பொரிந்து தள்ளினான். உண்மை என்னன்னா, இந்த சொத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த சொத்து முழுசுமே மலரோட அப்பா சண்முகத்துக்கு மட்டும்தான் சொந்தம். அவருக்கு பிறகு அவரோட பிள்ளைங்களுக்கு தான் சேரும். இத்தனை நாளா இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து இந்த உண்மையெல்லாம் மறைச்சது உங்க பெரிய அண்ணன் மூர்த்தி தான். அவரை கேளுங்க, இது உண்மையா பொய்யான்னு.
அப்படி உண்மையா இருந்தா இத்தனை வருஷமா எதுக்காக அந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சாருன்னு முதல்ல அவரை கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க மேல பழிய போடாதீங்க. அடுத்து செல்வியை பார்த்து அடக்கப்பட்ட ஆத்திரத்துடன், அப்புறம் இன்னொரு தடவை மலரை பத்தி தப்பா பேசுனீங்க, வயசுல பெரியவங்கன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன், ஓங்கி அரைஞ்சு பல்ல கலட்டிடுவேன் என்று எச்சரித்தான் மாறன். மாறன் கத்தியதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்கும் பயத்தில் சிறிது நடுக்கம் உண்டாகவே செய்தது. இருந்தும் மூர்த்திக்கு அவன் மேல் இருந்த கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் தன் தங்கையின் மகளையே மேலும் அசிங்கப்படுத்தினார். போது நிறுத்துடா. நல்லா இருந்த என் குடும்பத்தை கலைச்சு அது இதுன்னு சொல்லி எங்களை ஆஃபீஸை விட்டு துரத்துனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என் குடும்பத்து பொண்ணை எங்களுக்கு எதிராகவே நிற்க வச்சிருக்க. எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு தான் இதை பண்ணுறீங்கன்னு தோணுது. அன்னைக்கு வந்த ஓடுகாலியை பார்த்துட்டு வரும்போதே நினச்சேன் நீங்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக தான் இருப்பீங்கன்னு. இன்னைக்கு தானே தெரியுது இவளும் உன் கூட சேர்ந்து தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கான்னு. எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை உனக்கு எப்படிடா தெரியும் என்று ஆங்காரமாக கத்தியவர், ஆமாடா நீ சொன்னது உண்மைதான். சண்முகம் என் கூட பிறந்த தம்பி இல்லைதான். ஆனால் என் கூட பிறந்தவங்களை விட அவன் மேலே அதிகமாக பாசம் வச்சுருந்தேன். அது உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. ஆனால் இன்னைக்கு எங்களை ஆஃபீஸை விட்டு துரத்தும் போது அவன் அமைதியாக இருந்ததை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை என்று முகத்தை பாவமாக வைத்து கொண்டு வேதனையோடு கூறினார் மூர்த்தி. அவர் கலங்கி நிற்பதை கண்டதும் அவரின் தம்பி மாதவன், தங்கை தேவகி மற்றும் மனைவி முதற்கொண்டு அனைவரும் அதை உண்மை என்று நம்பி அவரின் கையை பிடித்து கொண்டு ஆறுதல் கூறினர். ஆனால் அவர் பெற்ற 2 மகன்கள் அவரின் அருகில் கூட நெருங்கவில்லை. ஏனோ தன் தந்தையின் உண்மை முகம் இது இல்லையோ என்று சில நாட்களாக அவர்கள் இருவருக்கும் தோன்றிக் கொண்டே இருந்தது. இன்று ஆபீஸில் நடந்ததை வைத்து சிறிதாக அவர்கள் தன் தந்தையின் மேல் சந்தேகப்பட்டு இருவருமே அங்கு நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டு ஓரமாகத்தான் நின்றனர். மூர்த்தி தன் அருகில் இருந்தவர்களை தன்னிடமிருந்து விலக்கி தன் உடன் பிறந்தவர்களை பார்த்து, மாதவா, தேவகி, இந்த விஷயம் நம்ம அப்பா அம்மா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதால தான் இத்தனை வருஷமாக நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் இப்போ நான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்றவர் காலையில் ஆஃபீஸில் சொன்ன மாதிரி சண்முகம் பரந்தாமன் சாருக்கு பிறந்த பையன்தான். அவருக்கு உதவியாளராக இருந்தவர் தான் நம்ம அப்பா. ஒரு விபத்தில் பரந்தாமன் சாரும் அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க. இறக்கும்போது அப்பா கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அவரோட சொத்தையும் அவரோட மகன் சண்முகத்தையும் பார்க்க சொல்லிட்டு இறந்தாரு. அன்னையிலேருந்து அப்பாவும் சரி நானும் சரி அவனை நம்ம குடும்பத்தில் ஒருத்தனாதான், என் கூட பிறந்தவனாதான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளை ஆஃபீஸ் விட்டு வெளியே துரத்தும் போது அவன் அமைதியாக இருந்ததை தான் என்னால் தாங்கிக்க முடியலை என்று கூறிக்கொண்டே அங்கிருந்த படிக்கட்டில் சோர்ந்து போய் அமர்ந்தார் மூர்த்தி. அவர் கலங்கியிருப்பதை பார்த்து அமைதியாக இருக்க முடியாத தேவகி தன் மகளிடம் திரும்பியவர், பாத்தியாடி, என் அண்ணன் எப்படி உடஞ்சு கலங்கி போய் நிற்கிறாருன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. இத்தனை வருஷமா அந்த ஆஃபீஸை கண்ணும் கருத்துமா கட்டி காப்பாத்தினது ஏன் அண்ணன். ஆனால் இன்னைக்கு அவரையே அந்த ஆஃபீஸ்ல இருந்து துரத்திட்டீங்கல்ல, நீங்களெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி என்று சபித்த தேவகி ஷாலினியை பார்த்து மேலும் அருவருக்கத்தக்க வகையில் சீறினார். இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த ஊர் முன்னாடி நம்ம குடும்பத்தை தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டியடி. ச்சே, நீ எல்லாம் என் வயிற்றுல தான் பிறந்தியாடி. தெருவில் போகிற இவனோட ஒரு நாள் முழுக்க ஊர் மேய்ஞ்சிட்டு இப்போ நல்லவன் மாதிரி என்கிட்ட நாடகம் ஆடுறியா? உன்னை என் வயிற்றுல பெத்ததுக்கு பதிலாக என் வயிற்றுல பரண்டியை கட்டி வச்சிருக்கலாம். என் பொண்ணு செத்துட்டான்னு நினச்சிக்கிறேன், போடி வெளியே என்று ஒரு தாய் தன் மகளிடம் பேசவே கூடாத தகாத வார்த்தைகளை எல்லாம் வீசி எறிய அதை கேட்டு ஒட்டுமொத்தமாக இடிந்து போய் அப்படியே நிலை குலைந்து நின்றாள் ஷாலினி. அம்மா, உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று தோய்ந்து போன குரலில் ஷாலினி கேட்க, வாயை மூடுடி, உன்னை பத்தி எனக்கு அப்பவே தெரியும். வீட்டுக்கு அடங்காம எதிர்த்து பேசும்போதே நினைச்சேன் ஒரு நாள் இப்படிதான் வந்து நிப்பன்னு. நீ எல்லாம் இந்த குடும்பத்து பொண்ணுன்னு வெளியே சொல்லிக்காத, அது எங்களுக்கு தான் அசிங்கம். ஏற்கனவே ஒருத்தி ஓடுகாலியா போய் தான் இந்த குடும்ப மானத்தை வாங்கினா. இப்ப நீயும் குடும்பத்தை நடு வீதியில நிக்க வச்சு அவமானப்பட வச்சுட்டியேடி. இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்ப. இன்னைக்கு வயசு கோளாறுல அவன் மேல இருக்கிற ஆசையில இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு சந்தோஷமா வாழலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்ப. ஏற்கனவே ஒருத்திய தலை முழுகின மாதிரி உன்னையும் தலை முழுகிறோம். தயவு செஞ்சு இனிமே எங்க முகத்துல முழிக்காத, போடி வெளியே என்று செல்வி ஆங்காரத்துடன் கத்தினார். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஷாலினியின் அண்ணன் வெற்றி, அத்தை போது நிறுத்துங்க. என் தங்கச்சி ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. எனக்கு என் தங்கச்சியை பற்றி நல்லா தெரியும் என்று உரத்த குரலில் கூறினான்.
வாய மூடுடா. என் அண்ணி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு இவன் மேல இருக்கிற ஆசையில தானே நம்ம குடும்பத்தை நடுத்தெருவில் நிக்க வச்சிருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன, அவளோட சேர்ந்து உன்னையும் தலைமொழிகிடுவேன். அப்புறம் என்னையும் உங்க அப்பாவையும் உயிரோடவே பார்க்க முடியாது. வாயை மூடிக்கிட்டு அமைதியா நில்லு என்று தேவகி அதட்ட, தன் தாயின் மிரட்டலில் பயந்து போய் ஓரமாக நின்று விட்டான் வெற்றி. ஆனால் இங்கு நடக்கும் எந்த பேச்சிலும் பங்கெடுக்காமல் தலையை குனிந்தபடி சோகமே உருவாய் ஓரமாக நின்றிருந்தார் ஷாலினியின் தந்தை. அவரை பார்த்த ஷாலினிக்கு நெஞ்சிற்குள் மெல்லிய நம்பிக்கை பூத்தது. யார் என்ன சந்தேகப்பட்டாலும் என் அப்பா கண்டிப்பா என்ன நம்புவாரு, என் வழி அவருக்கு புரியும் என்ற நம்பிக்கையோடு கண்ணீர் மல்க தன் தந்தையை நெருங்கி அப்பா என்று அழைத்தாள். ஆனால் அவளது கை அவரை தொடும் முன்னே ஏதோ தீண்டத்தகாததை பார்ப்பது போல தன் மகளை அருவருப்புடன் பார்த்து 2 அடி பின்வாங்கி ஒதுங்கி நின்றார் அவள் தந்தை. பெற்ற தகப்பனின் அந்த ஒற்றை பார்வையும் ஒதுங்கி நின்ற அந்த அணுகுமுறையும் ஷாலினியின் நெஞ்சில் ஈட்டியாய் இறங்கியது. உலகமே எதிர்த்து நின்றாலும் தாங்கியிருக்கும் அவளது மனம் தன் உயிரான தந்தையை தன்னை அருவருத்து தள்ளி நிறுத்திய அந்த நொடியில் அவளது மனமோ அடியோடு நொறுங்கி சுக்குநூறாக உடைந்து போனது. அதற்கு பிறகு அங்கே ஒரு நொடி கூட நிற்க முடியாமல் உயிரற்ற பிணம் போல மரத்து போன மனநிலையுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஷாலினி. அவள் தனியாக செல்வதை பார்த்த மாறன் அங்கே நின்றிருந்த குடும்பத்தினரை அருவருப்பாக பார்த்துவிட்டு அவளது பின்னாலேயே சென்றான். அவ்வளவு நேரம் அங்கே நடந்த கூத்தையெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் ஒரு குடும்பமா என்று அருவருப்பாக இருந்தது. இதற்கு பிறகும் இவர்களிடம் உண்மையை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி குடும்பத்து கூட வாழ்றதை விட அந்த பொண்ணு தனியா இருக்கிறதே நல்லது என்று நினைத்தவர் வேறு எதுவும் கூறாமல் அங்கிருந்து அமைதியாக நகர்ந்து விட்டார். இங்கு வீட்டை விட்டு வெளியேறிய ஷாலினி தன்னை மறந்து நடுரோட்டில் நடந்து கொண்டிருக்க அவளது பின்னால் வந்த மாறன் தாமதிக்காமல் உடனே அக்னிக்கு போன் செய்தான். இங்கு இருக்கும் நிலைமையையும் தான் எடுக்க போகும் முடிவையும் ஒன்று விடாமல் மாறன் கூற மறுமுனையில் அக்னியும் அதற்கு முழு சம்மதம் தெரிவித்து விட்டான். அக்னியின் சம்மதம் கிடைத்த அடுத்த நொடியே தள்ளாடியபடி சென்ற ஷாலினியின் கையை பற்றி அருகிலிருந்த கோவிலுக்கு இழுத்து சென்றான் மாறன். அந்த நள்ளிரவு நேரத்தில் கோயில் பூட்டப்பட்டிருந்தாலும் கோவில் பிரகாரத்திற்கு அருகில் இருந்த மரத்தில் மக்கள் வேண்டுதலுக்காக கட்டி வைத்திருந்த மஞ்சள் கயிற்று தாலிகளில் ஒன்றை எடுத்தவன் ஷாலினி என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்கு முன்னரே அவளது கழுத்தில் கட்டியிருந்தான் மாறன். அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி பிடுங்கி தின்றது. காப்பாற்றிய பெண்ணை அவளது வீட்டில் விட வரும் பொழுது அவளுடன் தான் சென்றிருக்க கூடாதோ என்ற வேதனையும் அவளது வீட்டில் நடந்த அத்தனை கூத்துகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் தானும் ஒரு காரணமோ என்ற எண்ணமுமே அவனை இந்த செயலை செய்ய உந்தி தள்ளியது. பிடிக்கிறதோ இல்லையோ சுழலின் கட்டாயத்தால் அந்த நொடியில் அவளை தன் மனைவியாக்கி விட்டிருந்தான் மாறன். ஆனால் அவன் தன் கழுத்தில் தாலியை கட்டிய போது கூட எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் மரத்து போன விழிகளோடு பார்த்து கொண்டுதான் நின்றாள் ஷாலினி. அவனது செயல் அவளுக்கு புரிந்தாலும் அவனிடம் ஒரு வார்த்தை கூட அவள் பேசாமல் சலனமற்று நின்று கொண்டிருந்தாள். அதற்கு பிறகு மாறன் என்ன சொல்கிறானோ அதை மட்டுமே இயந்திரத்தைப் போல தட்டாமல் செய்தாள். அடுத்த நாள் காலை மாறன் மற்றும் மதியழகனுடன் இணைந்து சென்னையில் வந்து இறங்கினாள் ஷாலினி. இங்கே மலர் வீட்டில் நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் நினைத்து குடும்பமே கொந்தளித்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை அந்த வீட்டில் இருக்கும் ஒருவன் வீட்டை விட்டு சென்றது கூட தெரியாமல் ஆளாளுக்கு நடந்ததை நினைத்து அவரவர் அறையில் முடங்கி கிடந்தனர். முந்தைய நாள் இரவு நடந்த அனைத்தையும் தன் கண்ணார பார்த்த மதியழகனுக்கு இதெல்லாம் ஒரு குடும்பமா என்று அருவருப்பாக இருந்தது. அதனால் மாறனுக்கு போன் செய்து அவர்களுடனேயே இணைந்து சென்னைக்கு வந்துவிட்டான் மதி. நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் மலரிடம் கூறி முடித்தாள் ஷாலினி. கூறி முடித்த கணமே இத்தனை நேரமாக நெஞ்சுக்குள் பாறையாய் அடைத்து வைத்திருந்த வேதனை யாவும் உடைப்பெடுக்க ஏங்கியபடியே மலரின் மடியில் படுத்து கொண்டாள். மலர் தந்த அந்த பாதுகாப்பான கதகதப்பில் இத்தனை நேரமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அத்தனை கண்ணீரும் அணை உடைந்த வெள்ளமாய் பீரிட்டு பாய்ந்தது. தன் கற்பையும் சுயமரியாதையையும் சொந்த குடும்பமே சந்தேகப்பட்டு சிதைத்த அந்த வடுவை அழுது குறைத்து கொண்டாள் ஷாலினி. அழுது அழுது சிறிது நேரத்தில் ஷாலினி உறங்கிவிட அவள் தூங்கிவிட்டதை பார்த்ததும் அவளை அமைதியாக அந்த அறையில் படுக்க வைத்துவிட்டு பெண்கள் மூவரும் வெளியே வந்துவிட்டனர். வெளியே வந்தவுடனே அச்சு கத்த ஆரம்பித்து விட்டாள். அதெல்லாம் ஒரு குடும்பமா? மனுஷங்களே கிடையாது. ஒன்னதான் இந்த நிலைமையில வச்சிருந்தாங்கன்னு பார்த்தா ஷாலினி வந்து நின்ன நிலைமைய பார்த்து கூடவா அவளை பத்தி விசாரிக்காம எப்படி அவங்களால இப்படி பேச முடியுது?
மனுஷங்களே கிடையாது அவங்க. தீபாவும், ஆமாண்டி, கண்டிப்பா அங்க யாருமே மனுஷ ஜென்மங்களே கிடையாது. நல்ல வேலை அக்னி அண்ணன் அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை அவங்க வீணாக்கி இருப்பாங்க என்று பேசிக்கொண்டிருக்க ஆண்கள் 4 கீழே வந்தனர். அவர்கள் 4 பார்த்தவுடன் மலர் நேராக மாறனிடம்தான் சென்றாள். அண்ணா, நீங்க எதை நினைச்சு அவ கழுத்துல தாலி கட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவளை உங்களால மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும்னு என்று கண்களில் கண்ணீருடனும் சிரித்த முகத்துடனும் கூறினாள் மலர். அதை கேட்ட மாறனுக்கு ஏதோ ஒரு மூலையில் நிம்மதி பிறந்தது. எங்கே ஷாலினியின் கழுத்தில் தாலி கட்டியதற்காக தன்மேல் வருத்தப்படுவாளோ என்று நினைத்தவனுக்கு மலரின் வாயாலேயே தன்னால் மட்டும்தான் அவளை சரியாக பார்த்து கொள்ள முடியும் என்ற வார்த்தையை கேட்டதும் அத்தனை நிம்மதி. அந்த நிம்மதியுடன் மலரின் தலையை கோதி புன்னகைத்துவிட்டு சென்றான் மாறன். தங்கச்சி, இன்னைக்கு நீங்கள் 3 பேரும் ஆஃபீஸ்க்கு வர வேணாம். அந்த பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. யாரும் அந்த பொண்ணை தனியாக விட வேண்டாம் என்று கூறிய துருவன் மலரையே பார்த்து கொண்டிருந்த அக்னியை பிடித்து இழுத்து சென்றான். போகும் மூவரையும் பார்த்த மலர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மீண்டும் ஷாலினி இருந்த அறைக்கே சென்று விட்டாள். நேற்று முழுவதும் மன அழுத்தத்தில் இருந்ததாலோ என்னவோ மதியம் நெருங்கியும் கூட ஷாலினி எழுந்திருக்கவே இல்லை. அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க நேரமாவதை உணர்ந்த மலர் ஆஃபீஸில் உள்ள மூவருக்கும் மதிய சமையல் செய்ய வேண்டுமே என்று நினைத்தாள். அச்சு, தீபா, கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஆஃபீஸ்க்கு சாப்பாடு அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவசர அவசரமாக சமைக்க ஆரம்பித்தாள் மலர். அனைத்தையும் சமைத்தவள் அக்னிக்கு ஃபோன் செய்து மதிய சாப்பாடு கொடுத்து அனுப்புவதாக சொல்ல அக்னியும் சரி என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். சமைத்த அனைத்தையும் ஹாட்பாக்ஸில் எடுத்து வைத்தவள் டிரைவரிடம் கொடுத்து அனுப்பி வைத்தாள். நன்றாக தூங்கும் ஷாலினியை எழுப்ப அவர்களுக்கு தோன்றவில்லை. தூங்கட்டும் என்று விட்டுவிட்டனர். இவர்கள் மூவரும் சாப்பிட்ட பிறகு தீபாவும் அச்சுவும் தூக்கம் வருது என்று தங்கள் அறைக்கு சென்று விட மலருக்கு சும்மா இருக்க போர் அடித்ததால் வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்தபோது ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருப்பதை பார்த்தாள். அதனால் அங்கிருந்த வேலையாளை அழைத்து அந்த ரூம் சாவியை எடுத்து வந்து திறக்க கூறினாள். அம்மா, இது ஐயாவோட அம்மா ரூம்பு. இது வரைக்கும் யாரும் இந்த ரூம்குள்ளே போனதில்லை என்று அவர் தயங்க அதை புரிந்து கொண்ட மலர் உடனே அக்னிக்கு ஃபோன் செய்தாள். அந்த பக்கம் இருந்த அக்னி, இப்போதானே பேசினா, அதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் பண்ணுறான் என்று யோசித்து கொண்டே ஃபோனை அட்டென்ட் செய்தான். மாமா, எனக்கு அத்தை ரூம் சாவி வேணும் என்று நேரடியாகவே கேட்க சிறிது நேரம் அக்னியின் பக்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த பக்கத்திலிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கவே மலர் மீண்டும் மாமா என்று கூப்பிட அதில் உணர்வு பெற்றவன், சரிடா, அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட சாவி இருக்கும், வாங்கிக்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். இப்போது மலர் கேட்காமலேயே சாவியை அவளின் கையில் கொடுத்தார் அந்த வேலையாள். அவளும் சிரித்து கொண்டு வாங்கிவிட்டு அந்த அறைக்குள் நுழைந்தாள்.